வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வத்தல் குழம்பு. இந்த மாதிரி வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா பெரியவங்கலேருந்து சிறியோர் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற வத்தல் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேஸ்டான வத்தல் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானவுடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானவுடனே, அதிகமாக சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானவுடனே ஒரு கைப்பிடி அளவு வத்தல் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் அதை போட்டு நல்லா கிளறி விட்டு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஓரளவுக்கு கலர் மாறுற கண்டிஷனில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டணும். மீடியம் ஹீட்டில் சிம்மில் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டணும். கருகாத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் நம்ம 3 வரமிளகாயை போட்டுக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 2 சேர்த்து கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். போட்டு அதோட ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இது ஒரு 1/4 வேக்காடு, அதாவது கொஞ்சம் வணங்கி வந்தோடனே பச்சை மிளகாய் ஒரு 3 அளவுக்கு போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வணங்கி வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடும். இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி விடணும். தக்காளி கரையிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வத்தல் குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். அதை நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதோட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக தேவைப்படுறேன், கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். மசாலா தூள் ஆட் பண்ணால சிம்மில் இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும், கருகி போயிடும் மசாலா தூள். அதனால் சிம்மில் வச்சு ஆட் பண்ணி மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். இது ஒரு 2-3 நிமிஷம் மசாலா தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு வத்த குழம்புக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. வத்தல் குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் குறையும், அப்போ இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம சிம்மில் வச்சோம். சிம்மில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே சிம்மில் இருக்கணும். ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். 7 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ 7 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் இருந்துச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொதிக்க விட்டலாம். இது 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சோடனே நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்ச
சுண்டைக்காயை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்ச உடனே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் உப்பு தேவைப்பட்ட ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வத்தல் குழம்பு வச்சா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.